நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்கிறோம், யோசிக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல இருந்தே உங்க பிரச்சனையை 100% மாற்றக்கூடியதுதான் இந்த செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்கிறார், நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை 4வது நாள் உயிரோடு கூட எழுப்புகிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். திருவசனத்தை கேட்கிறவங்களா மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்க. சங்கீத புஸ்தகம் 1வது பகுதியில வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை மாற்ற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார்.